வரலாற்றில் இன்று ஜனவரி 8, 1790 அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய நாள் இன்று. 1902 தெருவில் நடந்து போகும் பெண்ணை திரும்பி பார்க்கும் ஆண் குற்றவாளி என்ற வினோதமான மசோதாவை அமெரிக்க நியூயார்க் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் இன்று. 1940 இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டனில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக உலகின் முதலாக ரேஷன் முறையில் மக்களுக்கு பன்றி இறைச்சி, வெண்ணெய் மற்றும் சர்க்கரை விநியோகிக்கப்பட்ட நாள் இன்று. 1971 மேற்கு பாகிஸ்தான் சிறையிலிருந்து வங்கதேச தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் விடுதலை செய்யப்பட்ட நாள் இன்று. 1988 ஹேவ்லட் பேக்கார்ட் HP 28S என்ற மேம்படுத்தப்பட்ட அறிவியல் கால்குலேட்டர் அறிமுகமான நாள் இன்று. 1992 ஜப்பான் சுற்றுப்பயணத்தின் போது நடைபெற்ற விருந்தில் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் H.W. புஷ் உடல்நலக் குறைவால் ஜப்பான் பிரதமரின் மடியில் வாந்தி எடுத்த நிகழ்வு பரபரப்பான நாள் இன்று. 2004 இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய பயணிகள் கப்பலுக்கு ராணி 2ஆம் எலிசபெத் தனது பேத்தியின் பெயர் வைத்து RMS குயின் மேரி 2 என்று அழைக்கப்பட்ட நாள் இன்று. 2014 பப்புவா நியூ கினியாவில் முதலாக விண்மீன் கல் ஒன்று பூமியை தாக்கிய நாள் இன்று. 2021 தொடர்ந்து வன்முறையை தூண்டும் விதமாக பதிவுகளை வெளியிடுகிறார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ட்விட்டர் நிரந்தரமாக தடை செய்த நாள் இன்று.